சூழலை காக்க உலக நாடுகள் தீவிரமாக முனைப்பு காட்டு வரும் வேளையில் மாணவ மாணவிகளுக்கு இயற்கை சூழலை எளிமையாக விளக்கி வருகிறார் கோவையை சேர்ந்த பேருந்து ஓட்டுநர். பசுமை மனிதரை பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். கோவையைச் சேர்ந்த யோகநாதன் அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணியாற்றி வருகிறார். கடந்த 28 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இயற்கை சூழல் குறித்து எளிமையாக கற்றுக் கொடுத்து வருகிறார் இந்த இயற்கை காதலர். மனிதனுக்கு உதவி செய்கிற இந்த மரத்தை, மரத்தினுடைய அருமை தெரியாமல் ஒவ்வொருவரும் மரத்தை வெட்டுகின்ற பணியை தான் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நட்டு வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இப்பொழுது கொஞ்சம் விழிப்புணர்வு வர துவங்கி இருக்கிறது. தமிழகத்தில், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மரத்தை நட்டு வளர்த்தால் இந்த பூமி குளிர்ந்த பூமியாகி மக்களுக்கு நல்ல மழையும் நல்ல சீதோஷ நிலையும் தரக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த மரம் மட்டும்தான் செய்யும். தமிழகத்தில் பல இடங்களில் லட்சக்கணக்கான மரங்களை நட்டு மரம் வளர்ப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி வருகிறார். தமது வருவாயில் 40% மரங்கள் பராமரிப்பு, இயற்கை சூழல் விழிப்புணர்வு பணிகளுக்கு செலவிடுகிறார் லோகநாதன். விவசாயிகளுக்கு, மனிதனுக்கு, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, அத்தனை உயிரினங்களுக்கும் உதவி செய்கிற இந்த மரம் விவசாயிகளுடைய நண்பனாக பூவரசு மரமும் சங்குப்பூ செடியும் இன்று மிகப்பெரிய அளவில் நைட்ரஜன் தருகிற மரமாக இருக்கிறது. மரங்களை பாதுகாக்க வேண்டும், வருங்கால தலைமுறைக்கு வளமான சூழலை உருவாக்க வேண்டும் போன்ற வாசகங்களை மாணவ மாணவிகளிடம் வலியுறுத்தி வருகிறார். மரக்கன்றுகளை பராமரிப்பது மற்றும் பாதுகாப்பது எப்படி என்பது குறித்தும் பயிற்சி அளிக்கிறார். உயிர்மண் மரம் நடுகிற நாளைக்கு நடுறோம்னா இன்னைக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. ஊற்றாம அந்த உயிர் மண்ணை பாலித்தீனை அழகா வெட்டி எடுத்துட்டு ஒன்றைக்கு ஒன்றை குழி போட்டு மரத்தை நட்டு வச்சிட்டோம்னா விதைகளும் ஈஸியாக கிடைக்குது. மரமும் நீங்க இருக்கிற வீட்டிலேயே வளர்த்துடலாம். மக்கள் சுகாதாரமாக வாழ மரங்களின் பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. வனவளத்தை பெருக்கி வளமான பாரதம் உருவாக இளைய தலைமுறையினர் முன்வர வேண்டும் என்பதே இயற்கை ஆர்வலர்களின் ஆவலாக இருக்கிறது.